டைம் ஒரு காளி கோவில் வந்து மலை மேலே இருக்கிறது வந்து நான் இங்கே தான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் அபண்டன்ட் பில்டிங்ஸ் நெக்ஸ்ட் இது நிறைய செப்பல் இருக்கு. டேய் இது உருவம் போயிட்டு இருக்குடா. கோனே தோம் தலையில முண்டா மாதிரி இருக்கு. ஒரு உக்கிரமா பார்க்குற மாதிரியே இருக்குடா இந்த டைம்ல. அப்படி பாடுறேன், கண்ணு அவ்வளோ பவர்ஃபுல். भाई 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 दो अयो भाई अरे भाई पीछे देखो ना. ए நான் ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டேன். ரொம்பவே சக்தி வாய்ந்த கடவுள்ல காளியம்மனும் ஒருத்தவங்க. காளியம்மனுக்கு நல்லவங்க கெட்டவங்கன்ற பாகுபாடுலாம் கிடையாது. தாங்கிட்ட மனமுருகி என்ன வேணாலும் தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் தான் காளியம்மன். அதனாலே சில மாந்திரிகவாதிகள் தங்களுடைய தீய செயலுக்கு காளியம்மனை பயன்படுத்திக்கிறாங்க. பொதுவாகவே காளியம்மன் சுடுகாட்டில் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க கூடவே பல தீய சக்திகள், பிரேத ஆத்மாக்கள், பல ஆன்மாக்கள் உலவிட்டு இருக்கும். சில மாந்திரிகவாதிகள் தங்களுடைய பேராசையை நிறைவேற்றுறதுக்காக காளியம்மனை வேண்டி பில்லி, சுனியம், ஏவல் போன்ற விஷயங்களை பண்றதுக்காக இந்த ஆன்மாக்களை ஆவிகளையும் கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காளியம்மனை பத்தி நிறைய புராண கதைகளும் இருக்கு. இப்போ நாங்க வந்திருக்க இடம் தான் ராஜஸ்தான்ல மலை மேல அமைஞ்சிருக்க ஒரு சக்தி வாய்ந்த காளியம்மன் கோயில். இந்த காளி கோயில தீய எண்ணம் கொண்ட மக்களை இந்த கோயிலுக்குள்ள இந்த அம்மன் வரவிடாது. அதனாலேயே நிறைய மக்கள் இந்த கோயிலுக்கு வரும்போது அவங்க மேல இருக்கிற பேய், பிசாசு, பிலி, சுனியம், ஏவல் போன்ற விஷயத்தை எடுக்கிறதுக்கு இந்த கோயில் ரொம்பவே ஒரு முக்கிய ஸ்தலமா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒரு முக்கியமான வரலாற்று பதிவு இருக்கு. சத்ரபதி வீர சிவாஜி போர் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த காளியம்மனை வழிபட்டு போனதுனால ஜெயிச்சுதான் ஒரு வரலாற்றும் இருக்கு. இப்போ வரைக்குமே இந்த காளியம்மனை தேடி பொதுமக்கள் நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. பகல் நேரங்கள்ல காளியம்மனை தரிசனம் செய்யறதுக்காக நிறைய கூட்டம் வரும். அதுவே 6 மணிக்கு மேல ஒருத்தர் கூட இந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா பொதுமக்கள் உடம்புல இருந்து விரட்டப்பட்ட ஆண்மக்கள் அந்த கோயிலை சுத்தியே தான் வருன்ற ஒரு ஐதீகமும் இருக்கு. இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் அங்க இருந்தாலும் எங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை நீக்கிறதுக்காக நாங்க இரவு நேரங்கள் தான் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் மேஜிக் பாட் ஓப்பன் பண்ணி நான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டேன். அந்த டைமில் தான் ஆர்கேஆர் பாய் வந்து எனக்கு ஒரு டெம்பிள் பற்றி சொன்னார், காளி மாதா டெம்பிள்னு. இந்த டெம்பிளில் என்னன்னா, யாருக்கெல்லாம் பிளாக் மேஜிக் வச்சிருக்காங்களோ, பிளாக் மேஜிக்னால யாரெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க இந்த டெம்பிளுக்கு வந்தாங்கன்னா ஒரே நைட்டில் எல்லாமே க்யூர் ஆகிடுமா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேய் பிடிச்சவங்களும் வந்து இந்த இடத்துக்கு வந்து பேயெல்லாம் ஓட்டுவாங்களாம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெம்பிள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், லைட்லாம் எரியுது பாருங்க. ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்குது. கீழே ஒரு டெம்பிள் இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து அந்த பூஜைலாம் பண்ணி சரி பண்ணுவாங்களாம். எனக்குமே அவசியமாக தேவைப்பட்டுச்சு. சொன்னோன்னே இமீடியட்டாக நம்ம போகலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம காட் வாட்சர்னு ஒரு சீரியஸ் பண்ணிருக்கோம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சீரீஸ் பாருங்கள். இந்த மாதிரி மிஸ்டீரியஸ் டெம்பிள்லாம் போய்ட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். அந்த வரிசையில் ராஜஸ்தானில் இருக்க ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் டெம்பிளை எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பயங்கர குளிராக இருக்குது. ஸோ நம்ம இந்த நேரத்தில் அங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பூஜை பண்ண போகிறோம். குறிப்பாக எனக்காக மட்டும் தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். நைஸ் டு மீட் யூ ஆர்கேஆர் பாய். थैंक यू ब्रो. आरकेआर भाई, प्लीज़ टेल मी अबाउट दिस टेम्पल. वैसे तो यहाँ पर रात को अलाउड नहीं है किसी का भी आना जाना. बाकी आज रात को आए हैं, ठीक है, और इसलिए मैं आपको लेके आया हूँ कि और सबसे मेन प्रॉब्लम जो है, जो मैंने आपको बताया कि यहाँ पर जो काला ब्लैक मैजिक से जो प्रोजेक्ट वो होते हैं, वो यहाँ पर उनको यहीं पर छोड़ के जाते हैं. फिर भी मान के चलो यहाँ पर कोई तैयार नहीं हो रहा है, ठीक है, तो यहाँ पर 20 दिन 20 डेज 1 मंथ उनको यहीं पर स्टे करना होता है. स्टे பண்ணி கியூர் பண்ணுவாங்களாம். இங்கே வந்து 20 நாள் தங்க வச்சு அவங்கள சரி பண்ணி தான் அனுப்புவாங்களாம். और जो मंदिर का मेन पुजारी जिसको बोलते हैं, वो भी यहाँ पर रात को नहीं रुकता. ओके ओके. வெல்கம் ஆர்கேஆர் பாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹாஸ்பிட்டாலிட்டி. ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ப்ரோ. தென் வந்து இவர் வந்து வரப்போ சொல்லிட்டு வந்திருந்தார் இந்த காளி டெம்பிள் பற்றி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாக்கே வந்து பார்த்தீங்கன்னா சாமி வரும். கேட்டால் வந்து அவங்க டைம் சாமி ஆடுறப்போ நீ யாருன்னு கேட்டு நான் காளி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா காளி வந்து ரொம்ப ரொம்ப உக்கிரமானது. நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் யூடியூப்ல பாருங்க காளி சாமி பற்றி. அதோட பவர்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அந்த உடம்பே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கழுத்துல வந்து அந்த எலும்பெல்லாம் வந்து மாலையா போட்டு ரொம்ப உக்கிரமான சாமி காளி வந்து. அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அது எனக்கு வந்து ரொம்ப வியப்பா இருக்கு. அது ராஜஸ்தான்ல வந்து இங்க இருக்க ரிச்சுவல் படி நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல. மேபி ஆர்கேஆர் பாய்
now you are the god. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பாஸ்ட் 2 days பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீடியோஸ் எடுக்கல. ஏன்னா 2 நாள் முன்னாடி ஒரு பயங்கரமான வீடியோ எடுத்தோம். அதனால வந்து சரத் ஃபயர்ஸ் எல்லாமே பாதிக்கப்பட்டாங்க. அந்த ஒரு ரீசனால ஃபயர்ஸ் வர முடியல. ஏன்னா அவரோட மதப்படி ஒரு ரிச்சுவல் அவர் தனியாக நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. பட் சரத்தை வந்து நான் கூப்பிட்டு வந்தேன். வாமாச்சான் ஆர்கேஆர் பாய் தான் சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சரத்துக்கு மட்டும் இல்லை, கூட ட்ராவல் பண்ண எங்களுக்குமே தேவைப்படுது. நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கிறேன். ஹாய் கைஸ், ஆக்சுவலாக எல்லாருமே ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆன மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன பாசிட்டிவ் எனர்ஜி தேவைப்பட்டுச்சு. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது தான் ஆர்கேஆர் பாய் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, கண்டிப்பாக வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த கோயிலை பற்றி கேள்விப்பட்டதுமே கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வந்துச்சு. அதெல்லாம் 1 by 1 உங்களுக்கு போக போக சொல்கிறேன். ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஏன்னா நம்ம ஊரில் இருக்க காளி வந்து டோட்டலாக வேற ஒரு பரிணாமத்தில் இருக்கும். பட் ஆனால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து இங்கே இருக்க கோயிலை வந்து நம்ம எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ண போகிறோன்றது எனக்கு தெரியல. ஆனால் இங்கே பண்ணுற பூஜையெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். வெயிட் பண்ணி வீடியோ ஃபுல்லா பாருங்க. அவ்வளவுதான் ஸ்பெஷல் இதெல்லாம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ தொடர்ந்து நீங்க கண்டினியூ பண்ண முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஆல் இந்தியா ரோட் ட்ரிப்ல நிறைய பிரம்மாண்டமான லொகேஷன்ஸ் நம்ம கவர் பண்ணிருக்கோம். அதெல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்க்கணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் பார்க்க முடியும். அண்ட் வீடியோ தொடர்ந்து கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் பண்றீங்க அண்ட் வீடியோ ஷேர் பண்றீங்க. கமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. ஏன்னா இதெல்லாம் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குது இந்த மாதிரி இடங்களை போய் தொடர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. யூ கைஸ் ஷோ யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் as always. உங்களுக்காக நான் தொடர்ந்து ரெஸ்க் எடுத்து இந்த மாதிரி பயங்கரமான இடங்களுக்கு போறதுக்கு தயாரா இருக்கேன். உங்களோட அன்பு தான் இது எல்லாத்துக்கும் காரணம். உங்களுக்காகவும் சேர்த்து தான் நான் ப்ரே பண்ணிக்க போறேன். அண்ட் எனக்காக நீங்க எப்பவுமே ப்ரே பண்ணிருக்கீங்க. எனக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் நீங்கி ஒரு பாசிட்டிவ் வைபோட இந்த இடத்துல இருந்து போகணும்னு நினைக்கிறேன். காளி மாதா பத்தி எனக்கும் தெரியும், நிறைய இதை பத்தி நான் படிச்சிருக்கேன். எல்லாம் நல்லா தான் போகணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆர்கேஆர் பாய் இருக்காரு, அந்த ஒரு நம்பிக்கை தான். இங்க இருந்து நம்ம கொஞ்சம் தூரம் தனியாக டிராவல் பண்ணி போயிட்டு அந்த கோயிலை ரீச் பண்ண அப்புறம் நம்ம ஆர்கேஆர் பாய்க்கு ஃபோன் பண்ணா அவர் வந்து நமக்கு பூஜை பண்ணி கொடுப்பாரு. பூஜை பொருட்கள்லாம் கார்ல தான் இருக்கு. நான் கிளம்புறோம். ஓகேவா, ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ. I will call you. Please come as soon as possible. Okay, God bless you. Jai Kali. Jai Kali. ஓகே கைஸ், ஆர்கேஆர் இங்கே வெயிட் பண்ணுவார். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட ஷாப்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காளி கோவில் வந்து மலை மேலே இருக்கிறது வந்து நான் இங்கே தான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் அபண்டன்ட் பில்டிங்ஸ் நஸ்ட் அது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அபண்டன்ட் தான் இருக்குது. இல்லைண்ணா, இது அபண்டன்ட் பில்டிங் இல்லை. ஆக்சுவலாக என்னன்னா டே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு நிறைய பேர் பேய் ஓட்டுறவங்க அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு வருவாங்களாம். கூப்பிட்டு வரும்போது இங்கே நிறைய கடைகள் இருக்கும். அந்த கடைகள்லாம் இது 6 மணிக்கு மேலே எந்த கடையிலுமே யாருமே ஆள் இருக்க மாட்டாங்களாம். அந்த சன் செட் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்களாம். ஒன்லி கோயிலில் மட்டும் தான் லைட் எரிஞ்சிட்டு இருக்காங்க. நைட் டைமில் நிறைய பிளாக் மேஜிக் பண்ணவங்க வந்து எடுக்கிறதுக்காக வருவாங்களாம். ஒரு 12 மணி 1 மணி போல் நிறைய பேர் வந்து பார்த்தா சொன்னாங்க. மோஸ்ட்லி பூஜைகள் எல்லாமே இதில் தான் நடக்கும், நைட்டில் தான் நடக்கும் இந்த மாதிரி பூஜைகள் எல்லாமே. ஆமாம் மச்சான், இங்கெல்லாம் பாரு. ஆமாம், அது நான் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா இந்த கடவுளுக்கு சரக்கு தான் வந்து ஒரு படையலாக போடுவாங்களாம். அப்படியா? அப்புறம் கெடா வெட்டுவாங்களாம். கெடா வெட்டி சரக்கெல்லாம் கொடுத்தா தான் இந்த சாமிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். பார்க்கும்போதே தெரிஞ்சு போகிறேன். ஏய் சரிடா கருப்பா, இன்னும் லைட் அடிக்காரா குழந்தைங்களுக்கு ஜாலியாக விளையாடுன்னு இருக்குங்க உட்காந்து. இதெல்லாம் பேய் பிடிச்சவங்களை அடைச்சி வச்சிருப்பானுங்க போல. ஆமாண்டா, அந்த மாதிரி தான் இருக்கு இடமே. எங்கள் ஊரில் கூட ஓட்டுறாங்க பேய்லாம். எல்லா ஊர்லேயும் பேய் ஓட்டுவாங்க. கண்டிப்பாக இருக்கு எல்லா ஊர்லேயும். ஆனால் இந்த இடமே பார்க்கும்போது 15 பில்டிங் மட்டும் தானே இருக்குது வரல. ஆமாம், எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருந்தால் எங்களுக்கு நிறைய வித்தியாசமான சத்தங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சது. ஆனால் ஏதோ ஒரு பொண்ணு தான் அழுகிற சத்தம் எங்கள் எல்லாருக்கும் கேட்டுச்சு. சவுண்ட் வச்சுடா. ஸ்லிப்பர்ஸ் இதெல்லாம் பேய் ஓட்டு அப்படியே போட்டு. பொண்ணோட வயசு மாதிரில பேய் பிடிச்சி யாராச்சும் இங்கே இருப்பாங்களோ. ஒருவேளை இந்த இடத்துல யாருக்கோ பேய் பிடிச்சி அவங்க தான் இந்த மாதிரி அழுதுட்டு இருக்காங்களோன்னுலாம் எங்களுக்கு தோணுச்சு. அதை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஸ்டெப்ஸை 1 by 1 ஏறிட்டு இருக்கும்போது அந்த இடத்த சுற்றி நிறைய செப்பல்ஸ் இருக்கிறத எங்களால் கவனிக்க முடிஞ்சுது. இங்கே பாரு, நிறைய செப்பல் இருக்கு. அதான் பேய் ஓட்டுறவங்க தானே, அவங்களாம் ஓட்டுறாங்கல்ல, அவங்களோட பொருள் தான். கோயிலாண்டே போட்டு போயிடுவாங்க. நம்ம திருப்பி எடுத்துட்டு போனோம். சுற்றி செப்பலாக தான் இருக்குங்க நிறைய.
ஃபேஸ்லாம் இருக்கு சாமியோட சிலை. பாட்டில் வஞ்சிட்டு இருக்கா எப்படி அங்கே தானே பார்த்து இப்போ பாட்டில் கோயே ஆம்பே வஞ்சிட்டு இருக்குண்ணா நான் பார்த்து இந்த பாட்டில். இந்த நேரத்தில் எங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஆரம்பத்தில் ஏறி வரும்போது ஒரு பாட்டிலை பார்த்தோம். அந்த பாட்டில் இப்போ உடஞ்சி கிடக்கு. கோயில் உண்டியல் பூஜை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி யாரோ வந்து பண்ணிட்டு போயிருக்காங்கண்ணா. பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்பா கோயிலுக்கு வந்து அமைதியாக இருக்குன்னு நினைக்கிறாங்களா? இந்த கோயிலுக்கு வந்து எனக்கு பயமாக இருக்குது. இங்கே இருக்க இந்த காளி மாதா கிட்ட தான் நாங்கள் பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்களை சுற்றி நிறைய சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பார்த்துட்டு ரிட்டர்ன் வரலான்னு முடிவு பண்ணி மேலே போக ஆரம்பித்தோம். இங்கே கூட இதை பாரு அங்கங்கே. ஆக்சுவலாக என்னென்னா இந்த சாமி இந்த பில்லி சுனி அவெல்லாம் ஓட்டி முடிச்சுட்டு அவங்க முடி அவங்களுடைய பொருள் ஏதாச்சும் எடுத்து இந்த மாதிரி மரம் இருக்குல்லண்ணா அந்த மரத்தில் கட்டி விட்டுருவோம். அந்த பேய் இங்கேயே இருந்துடும். இது இந்த இடத்துக்குள்ள கோயிலுக்குள்ளேயும் போகாது வெளியும் போகாது. இந்த இடத்துக்குள்ள தான் நான் மொத்த அனுபவம் சுற்றிட்டு இருக்கோம். அந்த இடத்துல தான்டா நம்ம நின்று இருக்கோம். ஆமாம் யாரோ நம்ம ரொம்ப நேரம் வாட்ச் பண்ணுற மாதிரி வளையல்லாம் கூட இருக்கு. இது ஸ்டார்டிங்கில் தான் அப்படின்னு தோணிட்டு இருக்கு. ஆமாம் வலையில் ஷாக்ஸு அவங்க என்னென்ன யூஸ் பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் எடுத்து வந்து இங்கே போடுறாங்க. ஆமாம் ஏதோ பேசணும் மாதிரில அதான் ஃபஸ்ட்டு சொன்னேன். எனக்கு இதுக்குள்ளேருந்து வந்து கேட்குற மாதிரி இருக்குது. ஏய் இங்கே பாரு இங்கே பாரு கோயிலுக்குள்ளேருந்து கேட்குதுடா சவுண்டு. இந்த இடம் தான் ரொம்ப ரிஸ்கே நான் சொல்ல போனா. कौन है अंदर? कोई है क्या उधर? हमारा सामने आ जाओ. ஒருவேளை அங்கே யாராச்சும் இருப்பாங்களோன்னு நான் குரல் கொடுத்து பார்த்தேன். ஆனால் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு வரல. சத்தம் மட்டும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை இக்னோர் பண்ணிட்டு மறுபடியும் நாங்கள் மேலே நடக்க ஆரம்பித்தோம். இந்த நேரத்தில் தான் இந்த ஒரு வித்தியாசமான தலையில்லாத முண்டத்தை நாங்கள் பார்த்தோம். ஏறதே கஷ்டம். ஆல்ரெடி இருக்கு. ஒரு நிமிஷம் நில்லு. ஏய் உடுக்க சவுண்டு கேட்குது. அங்க போதுடா. அங்க பாரு. என்ன சொல்றீங்க? டேய் இது உருவம் போயிட்டு இருக்குடா. कौन है तुम? தலையில முண்டா மாதிரி இருக்கு. தலையில முண்டா மாதிரி. டேய் சத்தியமா பேய் தான்டா. என்ன பண்றது? இப்போ ஓட்டிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதோட அனுமதி இப்போ சுற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க. இந்த மயிலுக்கு வித்தியாசமா இருக்கா? டேய் என்னடா தலையெல்லாம் போயிட்டு இருக்கு பொறுமையா. ஃபோன்ல பயங்கரமா கேப்சர் ஆயிட்டு இருக்கு. அப்படியா? பாரு கைஸ் எங்களுக்கு நேராக பக்கத்துக்கு அந்த அளவுக்கு எதுவும் சரியா தெரியல. ஃபோன்ல பயங்கரமா தெரியுது. வெளியே கேப்சர் ஆயிட்டு. யார் நீங்க? யாரும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குண்ணா. டேய் ஏய் காணோம். சீக்கிரம் அந்த இடத்துல யாரும் கிராஸ் ஆன மாதிரியே இருக்குடா. ஏதோ மோன் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கல. ஆமா ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டுன்னு இருக்கு. போலாமா இல்லை ஆர்கேஆர் கூப்பிடலாமா? நானும் வர தலையில்லாத முண்டத்தை வர பார்த்துருக்கோம். டேய் நாங்கள் யாரோ பார்த்தேன் நான் இங்கே. சரி வேணா வா இன்னும் கொஞ்சம் வேணா முன்னாடி போய் பார்ப்போம். என்னடா அது? அங்கே இருக்கிறது யாரு? டேய் அது சத்தியமாக பேய்டா அது. ஏன்னா இங்கே நிறைய பேய் உலாவிட்டு இருக்கு. சிட்டி ஃபுல்லாக தெரியுது இங்கிருந்து. இங்கே பாரு வீடு இதெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. என்னடா போச்சா? டே 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 ஆல்ரெடி வேணாடா. லெப்பர்ட்லாம் வச்சா மச்சான் மேலே போய் மாட்டினா முடிஞ்சிடும் நமக்கு. கைஸ் நிறைய பேர் வந்து என்னடா இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிற இடத்துல லெப்பர்ட் இருக்கான்னு நினைப்பீங்க. ஆனால் ராஜஸ்தானில் நிறைய இடங்களில் லெப்பர்ட்ஸ் இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன மலை குன்றுகளில்
ஏன்னா நீங்கள் கேட்பீங்க நம்ம ஊர் மலையெல்லாம் ஊட்டி கொடைக்கானல்லாம் பார்த்தா யானை அதிகமாக இருக்கும். இது லேண்ட்ஸ்கேப்பே பார்த்தா வறட்சியாக இருக்கும். வறட்சியாக இருக்கிற இடத்துல தான் அதிகம் மோஸ்ட் ஆஃப் லெப்பர்ட்லாம் அதிகமாக இருக்குது இங்கே. அதனால் ஃபஸ்ட்டே சொன்னார், உங்களை யாருன்னா பார்த்தீங்கன்னா டப்புன்னு நீங்கள் இறங்கிடுங்க அப்படின்னு. காளி மாதா, நாங்கள் ஆரம்பத்தில் நினச்ச மாதிரி ஒருவேளை இந்த இடத்துல யாரோ ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்கு, அவங்க தான் இந்த மாதிரி சத்தத்தை போட்டு நம்மளை பயன்படுத்துகிறாங்களோன்னு நினச்சி யாராச்சும் இருந்தால் வெளியே வந்துருங்கன்னு நாங்கள் குரல் கொடுத்து பார்த்தோம். ஆனால் அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இருக்கிறதுக்கான அறிகுறியே எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் மேலே ஏறி போயிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் நாங்கள் எதிர்பாராத விதமாக பின்னாடி ஒரு உருவத்தை பார்த்தோம். யார் அது? மச்சான், யாரும் நம்மளுக்கு பின்தொடர்ந்து வந்தாங்கடா. ப்ளூ கலரில் பேர் பிடிச்சவனா சிறப்பானுங்க. ஆமாம் ஆமாம், ரொம்ப ரிஸ்காக இருக்குடா. இல்லை லெப்பர்ட் இருக்கிறதுக்கான அறிகுறியும் தெரியுது. என்னடா சொல்கிற? இல்லை ஒரே வழி தானே. ஆர்கேர் பாய் ஃபோன் பண்ணுறேன். கால் பண்ணுங்கண்ணா. ஆர்கேர் பாய், I think this is the right time to do the puja. You please come up. பேச இப்போ நாங்கள் கீழே போயிட்டு அந்த கோயில்கிட்ட வெயிட் பண்ணுறோம். பார்த்து இறங்கடா, ரொம்ப ஸ்லோ. ஆனால் மேலே யார் கீழே தான்டா சவுண்டு கேட்டே இருக்குது. நோட் பண்ணி நீ? அதுவும் அந்த பூஜை பண்ணுற இடத்துல தான் அதிகமாக கேட்குது. என்ன சவுண்டு இது? யாரும் இல்லை. அந்த நேரத்தில் ஆள் நடமாட்டம் இருக்கிறதுக்கான அறிகுறியே எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் யாரும் சிரிக்கிற சத்தம், அழுகிற சத்தம் இந்த மாதிரி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. கீழே அந்த கோயில் கிட்ட போகிறது தான் எங்கள் எல்லாருக்கும் சேஃபாக தோணுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கீழே இறங்க ஆரம்பித்தோம். எப்பா எப்பா நிற்காதாங்க. நாங்கள் அந்த கோயில்கிட்ட நெருங்க சத்தமும் அதிகரிக்க ஆரம்பிச்சது. இந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் நேரம் ஆர்கேருக்காக வெயிட் பண்ண போகிறோம். காப்பாத்துன்னு சொல்ற மாதிரி இருக்குடா. பச்சாவனா காப்பாத்துனா அப்படியாடா? ஆமாடா, யாரோ பச்சாவன் கத்துறாங்க. இங்கதான் இங்க இருக்காங்க உங்களை சுத்தி. பாய் भाई आवाज आ रहा है भाई, यहाँ पे बहुत ज्यादा आवाज आ रहा है. हम भाई one black ghost, black boot, no head. இங்கே எங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை பற்றி நாங்கள் ஆர்கேர் கிட்ட சொல்லிட்டு இருந்தோம். நாங்கள் பேசிட்டு இருக்கும் போதே சடனாக ரொம்ப அதிகமான சத்தங்கள் வர ஆரம்பிச்சது. பாய் 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 சப்பல் கேட்டு ஏய் யாரா நீங்க? சுற்றி யாரோ இருக்காங்க. ஐயோ, சப்பல் கேட்டு கேட்டு கடவுளே. சாரி. ஐயோ, டேய், நீ சொன்ன மாதிரி யாருக்கோ கன்ஃபார்ம் இங்கே பிடிச்சிருக்கு. நம்ம முன்னாடி வரத்துக்கு அவங்க பயந்து எங்கேயோ சுற்றிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது? பாய் ஐயோ பாய். काली भैया आर्केर भाई वाच ऑन. சைலண்ட் ஆன மாதிரி இருக்கு. மந்திரம் சொல்ல இதுவும் ஆகுது, ரியாக்ட் ஆகுதுடா. மந்திரத்தை ஆக்சுவலாக வெளியே சத்தமாக படிக்கக்கூடாது. டேய், மேபி சொல்ல சைலண்ட் ஆகுது. நமக்குள்ளே கூட மேபி அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே கோயிலுக்குள்ளே வந்தோடனே சவுண்டு பற்றி அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குண்ணா. அப்படிதான் நடந்துருக்கோம். ஆமாம், கோயிலுக்குள்ள நீ சொன்ன பற்றியா மச்சான்? எனக்கு இப்போ கூட எனக்குள்ளே ஏதோ இருக்கிற மாதிரி சொன்ன பற்றியா? இங்கே வந்தவொடனே சவுண்டு உக்கிரமாயிடுச்சு. ஆமாம். எஸ் ப்ரோ. ப்ரோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பூஜை இப்படி தான் பண்ணோம்னா? பூஜை அப்படி தான் நம்ம ஊர்லேயும் என்ன பண்ணுவாங்களே, கடா வெட்டி சரக்குலாம் இது பண்ணி காட்டேரியா எல்லாம் சமைக்க போடுவாங்க.
ஊரை ஸ்டார்ட் பண்ணதுமே பின் ड्रॉप ஆமாம் आवाज पूरा स्टॉप हो गया कोई आवाज नहीं आ रहा अभी पूजा सूर्य होने के बाद अभी जो भी चीज़ है वापस असर करेगी ठीक है பவர்ஃபுல்லான கோயில் தான் போகலாம் மச்சான் டேய் ஆமாண்டா பவர்ஃபுல் இல்லாமல் இத்தனை பேர் வரமாட்டாங்கல்ல ரைஸ் லெட்டரெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் ஆகுது இவ்வளோ நேரம் சத்தம் வந்துட்டுருச்சு பயமாக இருக்கும் இப்போ ரொம்ப அமைதியாக இருச்சா இந்த கடவுளோட சக்தி எங்களால் நல்லா உணர முடியுது இந்த தருணத்தில் கண்டிப்பாக ரைஸ் ஆக்சுவலாக மந்திரங்கள் வந்து ஒரு உள்ளுக்குள்ளேயே உச்சரிச்சிட்டு இருக்காரு ஆமாம் வெளியே சொல்லக்கூடாதுன்றதுனால சாமியோட அந்த கண்ணே ஒரு மாதிரி பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் மச்சான் பாரேன் ஃபோனில் ஜூம் போட்டு பார்த்தேன் டேய் ரியலாக நம்மள அப்படியே பார்த்து ஒரு உக்கிரமாக பார்க்குற மாதிரியே இருக்கிறாங்க இந்த டைமில் அப்படியே பாரேன் கண்ணே அவ்வளோ பவர்ஃபுல் அப்போ அதனால தான் இங்கே பேயெல்லாம் கூப்பிட்டு வந்து இது பண்ணுறாங்க போல் பயங்கர பவர்ஃபுல் போலடா இந்த சாமிக்கு பார்க்குறாரு அதான் என்னன்னு தெரியலையே அவருக்குள்ளே ஏதோ சொல்கிறாங்க பாய் அங்கே போடுறா என்னாச்சு உட்கார இருக்காங்கடா ஏய் பாய் भाई कोई है वहाँ पे தலையில அது முண்டை நானும் ஐயோ வேற யாரோடா நீ நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல நீ இவர் மாதிரி கண்டுக்காம பூஜை பண்ணிட்டு இருக்காரு அப்பயே பார்த்துட்டாரு ஆர்கேரு பார்த்த பிறகு நான் திரும்பி பார்த்தேன் அது நம்ம ஸ்டார்டிங்ல ஏய் அடா அழுகுறாங்கடா காலெல்லாம் நீட்டி வச்சுட்டு பாய் அதான் பாய் पीछे देखो ना ஏய் அண்ணா பார்த்துமே தலையெல்லாம் பார்த்துமா அதுடா ஏதோ ஒரு பேய் ஒருத்தர் கட்டுப்பட்டு பாய் பூத் பூத் என்ன பண்றாரு இவரு ஏதோ பண்றாரா பூஜை மறுபடியும் பூஜை பண்றாரு அவர் ஃபோக்கஸ் பண்ண கேப்சர் பண்றாரு என்ன பண்றானா ஏய் தாயே எப்படியா இதை வந்து கெஸ் பண்ண மாதிரி கரெக்டாக போச்சு நான் கெஸ் பண்ணது கரெக்டாக போச்சு பண்ண போதுடா அது பண்ண போடுறாங்க ஆக்டிவிட்டிஸ் நடக்குதா ஹாய் இப்படி கையெல்லாம் அடிக்கிறேன்டா கல்லுல போயிடுச்சு அழுகுறா ஆமாண்டா அது உட்காந்து ஆமாண்டா ஆமா 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 உடம்புலாம் நெளிக்கிறான் இங்க பூஜை பண்ண அவனுக்கு எரியுதுன்னு நினைக்கிறேன்டா உடம்புலாம் அந்த ஊர் மூவ் பண்ணி போதுறான் ஆமா ஆமா நான் பாரு பத்துட்டான் திரும்பி எழுந்துக்கிறான்டா அவனுக்கு உடம்பு ஏதோ பந்து பண்ணடா ஏதோ பண்ணுது அவனை இந்த பூஜை பண்ண டேய் நான் ஐயோ போயிடுச்சுடா அது இப்போ தெரியும்டா காளி மாதாவோட பவர் என்னன்னு அதான் பாய் கிரைன் ஏய் என்ன பண்றாரு bro come ஏய் ஏதோ எடுத்துட்டு போறாரு கையில ஆமாடா अभी जो इसकी बॉडी के अंदर स्पिरिट है हाँ ओके ठीक है अभी क्या करना है उसको அவனுக்குள்ள பேய் இருக்குன்னு சொல்றாங்க அப்படியா ஆமா பாய் अभी आप कैमरा नॉट अलाउड ஓகே ரெக்கார்ட் பண்ண கூடாது फैमिली प्रॉब्लम ஃபேமிலி ஓகே ரெக்கார்ட் பண்ண லைட் ஆஃப் ஃபோன்ல மட்டும் நான் ஏமா திரும்பிட்டாங்க டேய் மச்சான் சக்தி மாதிரி இருக்குனால என்ன பண்றேன்னு பார்க்கலாது
கொஞ்சம் கிட்ட போய் நீ மட்டும் பாரு, நாங்கள் வரல. ஜகா ப்ரோ சத்தியமாக சொல்கிறேன், இது நம்ம ஊர் கோயில் மாதிரிலாம் இல்லை. பயங்கரமான எனர்ஜி ஃபீல் பண்ண முடியுது என்னால். எனக்கே உடம்புல அச்சு போட்ட மாதிரி ப்ரோ. என்ன பண்ணுறேண்ணா? அவரு பூஜை பண்ணார்ல, ஆமாம், அவர் இப்போ தலையில் போடுறாரு. சாத்த நான் ஒரு கூப்பிட்டு அவருக்கு ஏன்னா ஆயிடு போகுதுண்ணா. இல்லைண்ணா அவங்களுக்கு தெரியும்டா. தெரியும்டாலாம். ஆமாம், அதுவும் கரெக்டாக. அவங்க ரொம்ப வருஷமாக இங்கே தானே இருக்காங்க. ஆர்கேஆர் மந்த்லி பூஜைலாம் பண்ணுவாங்க. பத்தாள் தான் முடிஞ்சிச்சு. भाई वरा राग मा ஓடு 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 மேலே போகிறான்டா. என்னாச்சுண்ணா? என்ன நடக்குது புரியலண்ணா. ஏதோ பண்ணாரு, மேலே போகிறேன், பாய் கீழே வராரு. क्या हुआ आर्केआर भाई? क्या हुआ? ऊपर जा रहा है वो? नो सेफ ब्रो, ये जगह बिल्कुल भी सेफ नहीं है. ठीक है. हाँ ஓகே, நம்ம யாராக்கும் பூஜா கரு ஆர்கேஆர் பாய், பிளாக் மேஜிக் பூஜா வந்ததே அதுக்கு தானே மெயின். எனக்கு பூஜை பண்ணணும் வந்து அவனுக்கு போய் பூஜை பண்ணிருக்கோம். எவனே தெரியாது எனக்கு. ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி. अरे नार्मल भैया, आर्केड भाई नॉर्मल वॉकिंग भूत हो गया. भूत मतलब जो भी बॉडी के अंदर जो चीज़ था वो आउट. ओके. बट नो लॉन्ग टाइम. ओके. 5 मिनट, ओनली 10 मिनट, बस 10-5 मिनट के लिए वो सेफ रहेगा. उसके बाद में अगेन स्प्रेड बॉडी. கைஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மேலே கோயில் இருக்குல்ல, அங்கே தான் மறுபடியும் அவன் போவான். நான் பண்ண இந்த பூஜையை வச்சு ஒரு 10 நிமிஷம் தான் தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் அவன் உடம்புக்குள்ளே மறுபடியும் அந்த பேய் வந்து நம்மளை அட்டாக் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம சீக்கிரம் இந்த இடத்துலேருந்து பூஜை பண்ணிட்டு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. சேஃப் கிடையாது இந்த இடம். ஒரு பக்கம் பேய் பயமாக இருந்தாலும் லெப்பர்டு, கரடிகள் இந்த மாதிரி விஷயங்களும் இந்த இடத்துல இருக்குது. உடனே கிளம்புறது நம்ம நல்லதுன்னு சொன்னார். ஆக்சுவலாக இங்கே வந்ததே எனக்கு பூஜை பண்ணி சரி பண்ணணும் தான். ஸோ இப்போ தான் அதுக்கான ப்ராசஸை நம்ம ஆரம்பிக்கிறோம். சீக்கிரம் முடிச்சுட்டு இங்கே கிளம்பலாம். இந்த அவன் மேலே போயிட்டுருப்பான். இப்போ தெளிவாயிட்டு மச்சான் நீ போடா ஃபர்ஸ்ட் டே. தேங்காய் அவன் பக்கம் போகுது. What happened bro? ब्रो मतलब यहाँ की छोटी स्मॉल जो चीज़ें हैं, ओके, उनके अंदर भी स्प्रिट एनर्जी है. ओके. हाँ, नेगेटिव एनर्जी. ओके. मीन्स This tree also. இங்க இருக்க எல்லா பொருட்கள்லையுமே நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஐயோ, இந்த மரத்தை உட்பட. हेयर बैंड, ஓகே, பேங்கிள்ஸ், ட்ரெஸ்ஸஸ், ஸ்லிப்பர்ஸ் ஆல்சோ. மேபி நெகட்டிவான பொருட்கள்லாம் இதில் கட்டி வச்சிருக்காங்க. அதான் புரியல.
கொப்பரை தேங்காய். கைக்கு போயிட்டு சார் திரும்ப சவுண்ட் வருதுடா. இதுக்கப்புறம் வேணா ஸ்டாண்டிங் ப்ரோ பர்றா டக்குனு கேமரா எடு. ஆமாடா திரும்ப ஒரு பேய் அப்புறம் பர்றா ஒரு அதே எடுத்து வட்டார்ல அவரு. अब सेफ नहीं है यहाँ पर. भाई ओके ओके हम निकल जाएंगे. போயினாடா. ஏய் இப்போ கிட்ட வந்துட்டடா. அவன் கிட்ட வந்துட்டானா? பாய் போலாம் பாய். கோயிலை தாண்டி வரமாட்டான். இங்கதான் இருப்பானா? இதுக்கப்புறம் நம்ம இருந்தா கண்டிப்பா நம்மள ஏதாவது பண்றோமா? ஆமாண்ணா. இல்ல ஓகே 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 பை Let's go, let's go. let's go ஜெகா bro, வா bro நீ. காளி மாதா ரொம்ப நன்றி. என்னால நல்லா உணர முடிஞ்சது மச்சான். அந்த பூஜை பண்ணும்போது உடம்புல இருந்து வெளியே பாப்படி நான் பார்த்தனா அவர் கரெக்டா தேங்க ஓடிறாரு. அவர் ஒரு மாதிரி சிலுத்தாரு. உடம்புல இருந்து வெளியே போன மாதிரி தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. எனக்குமே ஃப்ரெஷ்ஷான ஃபீல் ஆகுது போகுது. ஆமா. पूरा भाई मेरे को फील हो गया. पूजा किया ना दैट टाइम आई फेल समथिंग इज गोइंग आउट फ्रॉम मी. ओके ब्रो बट ये जो यहाँ पर जो जगह है Okay. ये बिल्कुल सेफ नहीं है. ठीक है. मैंने पहले ही बोला था ओनली 5 मिनट 5 मिनट 10 मिनट. ठीक है वो 10 मिनट के बाद अगेन ओके ओके वापस நம்ம கிளம்பிடணும். அப்படின்னா அந்த பேய் திருப்பி நம்ம உடம்புல ஏறிடும். அதனால இங்க நிறைய பேய் இருக்கு, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்றாரு. ஆமா ஓகே முடிச்சிடலாம். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்துருக்குன்னு நம்புறேன். எங்களுக்கு பயங்கரமாக வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து நிறைய அமானுஷ இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். அதனால எங்களை சுற்றி நிறைய நெகட்டிவான விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. இப்போ நாங்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னு நினைச்சது ஒரு மிகப்பெரிய நல்ல முடிவுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் நாங்கள் சில அமானுஷ இடங்களை போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அந்த இடங்களுக்குலாம் போகும்போது இங்கே இருக்க இந்த காளி மாதாவோட அருள் எங்களை பாதுகாக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். இந்த காட் வாட்சர் சீரீஸில் ராஜஸ்தானில் இருக்க ஒரு கோயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கு. அண்ட் ரொம்ப நான் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன் இப்போ கீழே வந்தப்புறம். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது டிஃப்ரெண்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோட முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி காட் வாட்சர் சீரிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் உங்களோட ஆதரவு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான பயங்கர பவர்ஃபுல்லான டெம்பிள்ஸை நாங்கள் ஃபியூச்சரில் எக்ஸ்ப்ளோர் பண்ண முயற்சி பண்ணுறோம். ஆல்ரெடி அப்பப்போ பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட்ஸை நம்ம தொடர்ந்து பண்ணோம்னா அதனால சில பிரச்சனைகளை நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய கோயில்களுக்கு நான் போனாலுமே சில கோயில்களில் மட்டும் தான் நான் இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை யூடியூப்ல போடுறேன். எனக்கு கிடைச்ச இந்த அனுபவத்தை நான் நிறைய பேருக்கு பகிர்ந்துக்கணுன்ற ஒரு காரணத்தினால தான் நான் இதை வீடியோ எடுத்து பண்றேன். ஸோ இது யாரும் பர்சனலாக எடுத்துக்க வேணாம். அவ்வளோதான் கைஸ், ஆக்சுவலாக சரத் அண்ணா சொன்ன மாதிரி இன்னைக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. லிட்டரலி சத்தியமாக என்னால் நம்ப கூட முடியல. அந்த டைம் அவர் பூஜை பண்ணிட்டே இருக்கும்போது சரத் அண்ணா உடம்புல வந்து ஏதோ ஒரு விஷயம் வெளியே போன மாதிரி நான் உணர்ந்தேன். ஒரு பயங்கரமான பூஸ்டான ஒரு எனர்ஜி கிடைச்சிது. நீங்கள் சரத் அண்ணா சொன்ன மாதிரி இந்த கோயிலுக்கு வந்தது ஒரு நல்ல முடிவு தான். தேங்க்யூ. நாங்கள் பேச வேண்டியது எல்லாமே பேசினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோட சுற்றிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு லிட்டில் பிட் ஒரு பாசிட்டிவாக என்ன தான் கிடைச்சாலும் நாங்கள் வந்து சரத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தோம். பார்த்தா வேற ஒருத்தருக்கு இந்த இன்சிடென்ட் வந்தது. ஆனால் ஆர்கே போய் ஃபர்ஸ்ட் சொன்ன 10 நிமிஷம் தான் இங்கே இருக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பிடணும்னு சொன்னாரு. பார்த்தா அதே மாதிரி அந்த இன்சிடென்ட் வந்து அவர் சொன்ன மாதிரியே பாரு. அதுக்கப்புறம் வரவில்லை பாரு. ஆமாம், அந்த கோயில் தாண்டி வரவே இல்லை பாரு. பேய் பிடிச்சவன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க ஊர்லயே கூட பேய் ஓட்டுற இடங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி இடம் இருந்தாங்க மறக்காம முடிஞ்சா சாதத்தோட மெயிலுக்கு வந்து நீங்க டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க கைஸ். எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்கும். கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க எல்லாருமே என்னடா இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்காத. எங்களுக்கு தெரிஞ்சது இவங்க முறைப்படி என்ன பண்ண முடியுமோ அதை நாங்க பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டுக்கு காளிக்கு வந்து வேற மாதிரி படைப்போம் இங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. அவங்கவுங்க முறைப்படி பண்றாங்க. லவ் யூ கைஸ். தேங்க்யூ. டாடா. சப்ஸ்கிரைப். கைஸ், நம்ம ஊர்லயும் இந்த மாதிரி நிறைய பேய் ஓட்டுற இடங்கள்லாம் இருக்கு. அந்த இடத்துலலாம் போயிட்டு என்னால் வீடியோ பண்ண முடியல. நான் முயற்சி பண்ணேன். ஒருவேளை உங்க ஊர்ல அந்த மாதிரி கோயில் இருந்து அந்த இடத்துல நம்ம வீடியோவும் ஷூட் பண்ண முடியும்னா தாராளமா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அங்க வந்து நம்ம வீடியோ பண்ணலாம். நம்ம ஊர்ல பண்ண முடியலன்ற ஒரு காரணத்தினால தான் இங்க பண்றோம். இங்கேயுமே பகல் நேரத்துல வந்தா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஷூட் பண்ண முடியாதான். பகல் நேரத்துல இந்த இடத்துக்கு வந்தா பேய் பிடிச்ச நிறைய பேர் நம்மளால பார்க்க முடியுமா நேருக்கு நேரா. ஆனா அது நம்ம வீடியோ பண்ண முடியாது. நம்ம நைட்ல வந்த காரணம் ஒரு பூஜை பண்ணி நமக்கு ஒரு சேஃப்டியா இருக்கணும், ஒரு பாதுகாப்பு இருக்கணும் தான். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சதா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சிம்பிளி சார் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அந்த vlogs சேனலுமே நிறைய கண்டென்ட்ஸ் நாங்க தொடர்ந்து பண்ணிருக்கோம். அதுல வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. மறுபடியும் அடுத்து ஏதாவது ஒரு பயங்கரமான இடத்துல உங்க எல்லாரும் வந்து பாக்குற வரைக்கும் டாடா பை பை. டேக் கேர் ஃப்ரம் சிம்பிளி சார் அண்ட் டீம்.